ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நமஸ்காரம். ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேரத்திற்காக நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆதரவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். கிட்டத்தட்ட 563வது வாரத்தில் நாம் பேசுகின்றோம். 500 நாட்களே ஒரு பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 563வது வாரம் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான மக்களுடைய பேராதரவுடன் வெற்றிகரமாக சினிமா தியேட்டரில் சொல்வதை போல் 563வது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அற்புதமான படம் தான் ஜோதிடர். இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அன்னியார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், எடிட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும், பேக்போனாக இருக்கக்கூடிய ஸ்பான்சர் செய்யக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும், பேர் விட்டவர்களும் சரி, தெரிந்தவர்களும் சரி, தெரியாதவர்களும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நன்றிகள். ஏன்னா நன்றி ஒரு வாரமும் சொல்லணும். அந்த கிராட்டிடியூடு எப்படி சொல்கிறது? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். சாப்பிட்றச்சு அந்த சாப்பாடுக்கு டெய்லி அந்த விவசாயிக்கு நன்றி சொல்லணும். எந்த உணவாக இருந்தாலும் சொல்லணும். துட்டு கொடுத்து வாங்குகிறோம். சேற்றிலும் மலையிலும் புயலிலும் பூச்சிகளிலும் விஷ ஜந்துக்கள் மத்தியிலும் அந்த உணவை உருவாக்கக்கூடிய விவசாயிக்கும், அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வியாபாரிகளுக்கும், அதை நம்மிடத்தில் தரமாக கொடுக்கக்கூடிய உழைக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும், அந்த சாதத்தை வைத்து, உணவை வைத்து, டிஃபனை வைத்து, டீ காஃபி குடிக்கிறச்ச கூட நன்றி சொல்லணுமா? உணவு பஞ்சம்லாம் நமக்கு ரொம்ப நாளாக தெரியல. அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது வரக்கூடாது. அதுபோல் ஒரு கொடுமையான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடாது. நம்மளுடைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அது வரக்கூடாது. ஒன்றுமே இல்லாத பிஞ்சு குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆப்பிரிக்கா நாட்டில், அரபு கண்ட்ரிலெலாம். ஸோ லெபனான்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டங்கள். எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள். கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேணாம். இயற்கைக்கு நன்றி சொன்னாவே இறைவனுக்கு நன்றி சொன்னதுக்கு சமம். அதனால தான் நான் ரொம்ப பெருசாக எந்த கோயிலுங்களுக்கு போனாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு நன்றி, அங்கே இருக்க மக்களுக்கு நன்றியோடு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு வருவேன். அதே போல் போலி வீடியோக்கள் நம்ம முகத்தை கொண்டு போட்டதற்கு நேயர்கள்லாம் ரொம்ப கொதித்து போய் கடுமையான பதிவுகளை போட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன போட்டாலும் இந்த மாதிரி போலி முகவரிகள், ஃப்ராடுகள், மற்றவர்கள் உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள்லாம் இருந்துக்கினே இருப்பாங்க. கண்டுக்காதீங்க. செல்வி வந்தாவே டைரெக்டாக உங்கள் கூட பேசுவேன். அவ்வளோதான். என் கண்ணு சிமிட்டிக்கின்னு, கையை ஆட்டிக்கின்னு உங்கள் கூட எப்போவுமே பேசுகிறது தான் என்னுடைய நிதானமாக பேசுகிறது. உங்களுக்கு புரியும்படி பேச வேண்டியது தான் என்னுடைய தாயின் கட்டளை. அதுதான் செய்யும். இந்த படத்தை பார்த்து பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்து, பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்தெல்லாம் நான் பேசுகிறதில்ல. அதனால் இது உங்களுக்கெல்லாம் நான் கண்டுக்கிறதில்லை. இறைவன் பார்த்துப்பான், நம்மளுடைய குருமார்கள் பார்த்துக்கொள்வார். கொஞ்ச நாள் ஓடும், மக்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சவொடனே எல்லாத்தையும் தூத்துன்னு ஒதுக்கிடுவாங்க. இப்பொழுது இந்த வாரம் 17/8/2026 23/8/2026 தமிழ் மாதமாக இந்த வாரம் என்பது ஆடி மாதம் 32 ஆவணி 6 வரை. ஸோ என்ன வருது? ஆவணி மாதம் வந்துடுது. ஆவணி கடைசி நாளில் ஆரம்பித்து ஆவணி ஆரம்பிச்சிடுது. அதாவது ஆடி கடைசி நாளில் ஆரம்பித்து ஆவணி ஆரம்பிச்சிடுது. ஸோ ஆவணி மாதத்துக்குள்ளே நுழையிறோம். அப்போ ஆவணி மாதத்தினுடைய முதல் பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். அதுதானே இந்த வாரத்தில் முக்கியம். ஆவணி என்றாலே சூரியன் சிம்மத்துக்கு வரக்கூடிய மாதம். அதுதான் ஆவணி மாதம்.
சூரியன் தன் சொந்த வீடான சிம்ம ராசியில் வந்து உட்காரக்கூடிய மாதம். அதனால தான் உஷ்ணாதிக்கம் அதிகம், உஷ்ண நோய்கள் அதிகம், நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தான் இந்த மாதத்தில் வருமா. பிபி இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். லோ பிபி இருக்கவங்க கவனம். வெர்டிகோ, தலை சுற்றல், மயக்கம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவணி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சங்கடம், மயக்கம் சம்பந்தப்பட்ட சங்கடம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் அனுகூலமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நினைக்காத லெவலுக்கு இருக்கும். பெரிய கௌரவம்லாம் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் நினைக்காத வசந்தங்கள் ஏற்படும். நிறைய கோயில்கள் ஏதாவது நானே சொல்லியிருந்தாலும் சரி, மேஷத்திற்கு செவ்வாய் அற்புதமாக ஹெல்ப் பண்ணக்கூடியதுனால வண்டி வாகனம், நிலம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, லோன் எதிர்பார்த்தது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, எல்லாம் பெரிய பலத்தை கொடுக்கும். யாருக்கு? மேஷத்திற்கு. அப்போ வேறு என்ன பண்ணணும்? நல்ல விஷயமா துர்க்கையை பிடித்துக்கொள்வது, முருகரை பிடித்துக்கொள்வது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் அதீத கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறுகள் கூடாது. சுபகாரியம் நிறைய ஆவணி மாதத்தில் ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் நிறைய நடத்தி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? ரிஷபம். விஷ்ணு வழிபாடு பலவிதத்தில் நன்மைகள் தரும். விஷ்ணு சகசரநாமம், விஷ்ணு காயத்ரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். யாருக்கு? ரிஷபத்துக்கு. பணவெறித்திலிருந்து அனுகூலங்கள் காணப்படும். முதலீடுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள்லாம் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். உத்தியோகத்தில் ஏற்றம், ப்ரமோஷன் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவது, இயற்கையாக இருந்த கஷ்டங்கள் நீங்குவது, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாற்றிலையும் மாற்றங்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலிருந்து ஜம்முன்னு ஆகிடுறது. மன அழுத்தம் தீர்வது. உங்களால் மற்றவங்களுக்கு மன அழுத்தம் வரும் தவிர உங்களுக்கு வராது. புதிய பொறுப்புகளுக்கு வருவது, ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது, முருகர் வழிபாடை ஏற்படுத்தி கொள்வது, அரசு விருதுகள் ஏற்படுவது, வங்கிகள் கடன் எதிர்பார்ப்பது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, தனிப்பட்ட செல்வாக்கை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மிதுனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். நிறைய சுபகாரியம் ஆவணியில் நடக்கக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். பூர்வ ஜென்ம புண்ணியம் தீரும். பிதிர்தோஷம் நீங்கும். கோசாலாய்க்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்படும். பசுமாடுகளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்படும். வார்த்தைகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும்.
தேவையற்றதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உடன் வேலை செய்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், கவனமாக இருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நன்மையும் எல்லாமே சந்தோஷமும் ஏற்பட்டாலும் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை, காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி விஷயத்தில் அதீத கவனம். கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனம் வாக்குஸ்தானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம். சூரியன் உங்கள் ராசியில் வரக்கூடிய மாதம். விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அனுமனை வழிபாடு பண்ணுறது மிக முக்கியம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது ஏற்றம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுவது சிம்மத்திற்கு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள், அதை நம்புவது இதை நம்புவதெல்லாம் நம்பி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆதரவையும் கஷ்டத்தையும் ஆதரவையும் அனுசரணையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். உறவினர்கள் விஷயத்தில் அதீத கவனம், நண்பர்கள் விஷயத்தில் அதீத கவனம். உங்களுக்குன்னு யார் உறுதியாக உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அரவணைப்பே மிக முக்கியம் என்பதையும் சிம்மம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசி. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னி. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே எலுமிச்சைப்பழம் ஜூஸோ அல்லது ஒரு சாம்பார் சாதமோ எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது தயிர் சாதமோ எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ தானம் கொடுக்க விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாறும். பெருமாள் தாயார் வழிபாடு மிக மிக முக்கியம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, பிள்ளைகள் விஷயத்தில் நிம்மதி, தைரியம் ஏற்படும். ஆனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், லாபம், சந்தோஷம், அனுகூலம், சுபவிரய பிராப்தம் எல்லாம் ஏற்படும். வாகனங்களில் அதிகமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ராசியில் கன்னி வரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் வரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் யோக பலன்களை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டம். அற்புதமான அமைப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இவ்வளோ நாட்கள் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பாக முதுகு தண்டுவடத்திலும் பாதத்திலும் கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். முதலீடுகள் ஏற்படும். நகை வாங்குவது, வீடு வாங்குவது எல்லாம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு மன நிம்மதியும் தேக ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அலர்ஜி, ஒவ்வாமை விஷயத்தில், முதுகு தண்டோட கோளாறு விஷயத்தில் கவனம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். லாபம் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் துலாத்திற்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் பெரிதாக சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகள் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று தடைப்பட்டிருந்ததெல்லாம் நன்மைகள் ஏற்படும். துர்கை தான் உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதம், ஆதிபரிய சக்தி. நரசிம்மர் வழிபாடும் ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது தொழில் கிடைக்கிறதெல்லாம் ஏற்படும்.
காலேஜ் மாற்றத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி பள்ளி மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ கிடைக்கும். உங்களை வேஸ்ட் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் நீங்கள் தான் வீரம் என்று திகழக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பலவிதமான சங்கடங்களும் பலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற எல்லா மாற்றமும் கை கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விருச்சிகத்திற்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் தடைகள் நிவர்த்தி, செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். விருச்சிகத்திற்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட, கால்நடைகள் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட எல்லாம் ஏற்படும். இரத்தத்தில் பிபி, சுகர், தொற்று நோய்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது பல விதத்தில் நன்மைகள் தரும். விநாயகரையும் முருகரையும் கும்பிட கும்பிட யோக பலங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்க பெற்றோர் பெரியோர் யாராவது ஒருத்தர் இல்லை என்றால் தான் அகத்திக்கீரை தர வேண்டும். இல்லை என்றால் மற்ற எல்லா உணவுகளும் கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை உணவு கொடுத்தாலே தனுசுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். பெரியோர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கங்கள் வேண்டாம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்களை மொத்தமாக கேட்பது விசேஷமான பலனை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் மட்டும் பார்த்து கொள்வது நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு அற்புதமும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது, பிள்ளைகளுக்கு நிலங்கள் வாங்கி கொடுப்பது, பிள்ளைகளுக்கு வண்டிகள் வாங்கி கொடுப்பது என்று எல்லா விதத்திலும் நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படும். அதற்கேற்றவாறு உங்கள் துணையோ அல்லது துணைவியாரோ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள், அனுகூலங்கள் ஏற்படும். புது வசந்தங்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் நன்மை தருவதற்கு விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் கும்பிடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மிக மிக முக்கியம். சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், கண் சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, மயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அவங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், சுபகாரியங்கள் டக்குன்று நடைபெறக்கூடிய காரியக்கொழிகள், இழுபறியாக இருந்த எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, பணவரவு ரீதியாக தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் மகரத்துக்கு ஏற்படும். கண்டிப்பாக அர்ஜென்ட்டாக படிக்கட்டிலிருந்து இறங்குவதோ, படிக்கட்டுகளில் அந்த எட்ஜில் உட்காரதெல்லாம் கூடாது. நண்பர்களுடன் சுற்றுலா செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் தான் தேவையில்லாத உபத்திரங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. வாகனங்கள் கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஃபோன் பேசுவதை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். பெருமாள் தாயார், சிவன் பார்வதி, முருகர், வள்ளி தெய்வானை என்று ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுவது நன்மைகள் தரும். கண்டிப்பாக 70 வயது உள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு ஏற்றங்கள் ஏற்படும். லாபம், சந்தோஷம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொலைதூரத்திலிருந்து நன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதம்.
உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றங்கள் பெறுவீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். முதலீடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் எடுப்பு பார்த்த அற்புதமாக அமைப்பு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேற்றினாலும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குலதெய்வம் உண்டு என்று இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நன்மைகள் பெறுவார்கள். 70 வயது கடந்த கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக ஞாபக மருத்திலும் அதீத கவனம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். அபிராமியில் இருக்கக்கூடிய 40, 43, 54, 59, 75, 90வது பாடல் கேட்பது விசேஷம். கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. இடமாற்றமும், தொழில் மாற்றமும், உத்தியோக மாற்றமும், சுபகாரிய மாற்றமும் அதிகமாக நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். லாபம், சந்தோஷம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தேக ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழிவு பாதை உபத்திரம் திடீரென்று அதிகரிக்கலாம். சிலருக்கு பாத வலி வரலாம். செருப்புகளையும் ஷூக்களையும் கவனமாக போட்டுக்கொள்வது உங்களுடைய தலையாய கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு அபிராமியே தான் திக்கற்ற துணை என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவானான ராகவேந்தரை கும்பிட 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 குருதோஷம் தீர்ந்துடும். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம் லாபம் ஏற்படுவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகள் ஏற்படுவது என்று எல்லாமே பாசிட்டிவாக வைபாக காணப்படுவது ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்த்தோம்.